அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகள், இதை நாள் திருப்பதி அல்போன்சம்மாள் சகாயராஜனுடைய நினைவாக கொடுக்கப்படுகிறது. இறைவன் தாமே இறந்து போனை வான்வாக்கள் மீது இறக்கப்பட்டு நீடி இறக்கத்தை நிலையான பேருந்து வாழ்வை வளர்ந்து திருப்பதியிலே நாம் ஜெபிப்போம். இந்த தூய மறைவுகள் வெயில் வகையான முறையில் நாம் கொடுத்து நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா இறைவனிடமும் எல்லாம் அந்த இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமா. எல்லா ஒரே திருமகளுடைய பாடுகளினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாளர்களுக்கு இறைவனாக என்று வாழ் ஆட்சி செய்கின்றவர்களுடைய உண்மை மன்றாடுகின்றோம். வாசகம் நூல் பிரிவு 42 ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் என் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம்
பூரிப்படைகின்றது. அவருடைய நாளில் தங்குபடி செய்வேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரல் வழியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாளிலே முடியார், அங்கு என் திரிய அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டுவதை அவர் சோர்வடையார், மனம் கலங்க மாட்டார். அவரது நீதி நெறியாக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்துவிட்டு மண்ணுலகை கலத்து உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதை நடமாடுவோருக்கு ஆதி அளிப்பதுமான திருகனாகி ஆண்டவர் கூறுவது இல்லை. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உண்மை அழைத்தேன். உன் கையை கட்டுப்படுத்தி உண்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடனடியாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வையாளர்களின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைவராகவும் இருளில் இருப்போரை சிறை என்று நிற்கவும் உண்மை அழைத்தேன். ஆண்டவரின் நண்பர்களுக்கு திருப்பாடல்கள் 27:13-14. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் நம்ப வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் நம்பி நடக்க வேண்டும்? சொல்லி ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீவர் என் உடலை விழுந்து என் எல்லையில் என் பகைவரும் எதிரிலுமான அவர்களை விடறி விழுந்தார்கள். கல்வி எனக்கு எதிராக ஒரு படையை பாடல் விளங்கினாலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். கல்வி வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நன்மை ஆண்டோம் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சை ஆண்டவருக்காக காட்டுது. மன உறுதிகள் உன் உள்ளம் தனிமை கிடக்கும். ஆண்டவருக்காக காட்டுது. பல்லவி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன் இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் லாசரும் இருந்தார். மரியா இலாமிசை என்னும் கலப்பற்ற விலையுள்ள நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளை பூசி அதனை தமது கூந்தலால் உடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கவிழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுத்து இருந்தவருமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஏழைகள் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டார். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வது உண்டு. அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும்.
ஏழைகள் உள்ளத்தோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாக வந்தார். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர்கள் உயிர் செய்திருந்த லாசரை காண்பதற்காக வந்திருந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களை மரியா லாம்சை தைலத்தை பூசி அதை தற்போதலால் உடைத்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த நாளுடைய சுருக்கமான விளக்கமாக நமது கத்தோலிக்க திரு அவையில் 3 வகையான தைலங்கள் அல்லது எண்ணெய்கள் பயன்படுத்துவது வழக்கம். இந்த எண்ணெய்கள் ஒவ்வொரு பெரிய வியாழனுக்கு அந்தந்த மறைமாவட்ட ஆயரால் மறைமாவட்ட குருக்களோடு இணைந்து திருத்தைல வந்திருப்பு திருப்பலியை ஆயர் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஒருவேளை நமது மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு பெரிய வாரத்திலும் திங்கட்கிழமை அன்று மாலை நடைபெறும். அது அந்தந்த மறை மாவட்ட சூழலுக்கு ஏற்றபடி மாற்றி வைத்துக் கொள்வார்கள். எனவே இதில் நோயாளிகளுக்கு பூசுவதற்கான எண்ணெய் ஆயில் ஆஃப் இன்ஃபர்மேரியும் என்று சொல்வார்கள். இது அவர்களுக்கு நலப்படுத்துதலையும் அவர்களுக்கு குணப்படுத்துதலையும், படுக்கையில் இருக்கின்றவர்கள் இறக்கும் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கையும் உடல் மன அமைதியை கொடுக்கின்ற ஒரு தைலமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஆயத்த எண்ணெய் சொல்வார்கள். இந்த ஆயத்த எண்ணெய் யாரெல்லாம் திருமுழுக்கு பெறுவதற்கு பாஸ்கா காலத்தில் முன்பு 40 நாட்கள் தயாரிப்பார்கள் பெரியவர்கள். அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் பழைய பாவங்களில் விடுபட்டார்கள், தீய சாப பாவ கட்டுக்களுக்கு விடுதலை பெற்றார்கள் என்பதற்காக இந்த ஆயத்த எண்ணெய் அவர்கள் கழுத்திலோ அல்லது நெஞ்சிலோ பூசப்படுவது வழக்கம். மூன்றாவதாக இருப்பது கிறிஸ்மா எண்ணெய். இந்த கிறிஸ்மா எண்ணெய் ஒருவரை புனிதப்படுத்துவது அல்லது திருநிலைப்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்துகிறது. எனவேதான் இந்த எண்ணெய் நம்முடைய திருமுழுக்கின் போதும் உறுதி பூசல் போதும் குருத்துவத்தின் போதும் ஆலயங்கள் அல்லது ஆலய பலிபீடங்கள் அர்ச்சிக்கப்படுகின்ற போதும் ஆயத்தவர்கள் பூசுவார்கள். எனவே இந்த எண்ணெய் குணப்படுத்துவதுடைய ஆற்றலை கொண்டிருக்கிறது. இது சாதாரண ஒரு பொருள் என்பதை நாம் சொல்ல முடியாது. எனவே இந்த எண்ணெய்க்கு குணப்படுத்துதல் ஆற்றலோடு மட்டும் இல்லாமல் இது கடவுளுடைய அருளை, கடவுளுடைய வரத்தை நமக்கு கொண்டு வருவதாகவும் தூய் ஆவியாருடைய பிரசன்னத்தை நம்மும் நிறுத்துவதாகவும் இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் நமது நெற்றிகளில், நமது கரங்களில், நமது உள்ளத்தில் பூசப்பட்ட அந்த தைலங்களை நினைவு கூறுவோம். ஆண்டவரை இன்னும் உமது தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்ய எவ்வாறு சாமுவேல் தாவீதை திரு எண்ணெயினால் பூசி திருநிலைப்படுத்தினாரோ அதே போன்று நாமும் திருநிலைப்படுத்தப்படுவோமாக. முடிந்தவரை இந்த நாளுடைய மாலையில் நமக்கு நம்முடைய ஆயத்திறமை நடக்கின்ற திருப்பலியில் பங்கெடுத்தால் அதை குறித்த மேன்மையை இன்னும் நாம் பார்க்கவும் அது எப்படி என்பதை அறிந்து கொள்ளவும் வாய்ப்பு. எனவே நாம் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்களாக, மரியாவை போல் இறைவனோடு இணைந்திருக்கின்ற மனிதர்களாக வாழ இத்திருப்பலில் வேண்டுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்று தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ள உமது இரக்க செயல் முடிவில்லாத பயனை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே உமதையும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உங்கள் மகனை மீட்பளிக்கு பாடுபடினார் உலகனைத்தையும் நல்லுணர்வு பெறுகின்றன. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் வியந்தது வலிமையினா உலகத்தின் மீது தீர்க்கும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரம் விளங்குகின்றன. நாங்கள் சேர்ந்து உண்மை அறிக்கை அக்களிப்புடன் ஒரே சொல்வதாவது: ஆண்டவரே, இறைமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உள்ளது. இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதால் அவர் ஆண்டவரோடு புரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து இறந்திய கிண்ணத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை குறித்து இருக்கிறார். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு கம்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பும் கொடுக்கிறோம். திருமண ஊழியமுடைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீங்க. தூயாவையால் ஒன்று சேர்க்க வேண்டுதல் உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகம் வரவேற்க போவது திரு அவையை நினைவு கூறுகள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயரும் சரி எல்லா திருநிலைகளோடு ஒரு திரு அவை நிறைவேற செய்தது. உயிர்களும் எனும் எதிர்நோக்கத்தோடு எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தவர்களையும் இறக்கத்தோடு நிகழ்த்தும் ஒரு திருமுக ஒளியினுடைய திருளும் எங்கள் அனைவரும் திறக்கமாயும். இதோ இந்த வரியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மா இந்த வரியிலே உங்களுக்கு உமது திருவுடத்தின் முன்பாக கொண்டாடுகின்ற இறைமக்கள் ஒவ்வொருவருடைய கொண்டாடங்களும் அறிவுடன் சென்று சாய்ந்தார்.
கடவுளின் தனித்தாயான புனிதமிக்க மரியா, உங்களுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகம் உகந்தவராய் இருந்ததாக அனைவருடன் பாதுகாப்பு தூயான நாங்கள் நிலை வாழ்வில் பங்கெடுத்த உதவிக்கும் திருமகன் கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வரவருள்ள மன்றாடு. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவையாளருக்கு எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உரியதே. வேட்பெருக்களை நான் கற்பித்து பெற்று இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் என்றார்கள். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கவும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்ற திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை வழித்த வேண்டியதாகும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பேசுவதாம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செப்பரை, இதோ உலகின் காப்பாற்றும் இந்த செப்பரை பெற்று நாமே Bye.
மக்களின் இதயங்களை மீட்பின் உதவிகளை உமது உங்களை
ஆமென்.